பெயிண்டிங் வச்சிருக்கணும். இந்த நாட்டு பெயிண்டிங்குகள் கடலைத்தான் இவை கூட, கடல் சார்ந்த விடயங்கள்லாம் இவை கூட வச்சிருக்கணும். பானை, கடல், இந்த இதுதான் வீடு அமைப்பு. இப்போவும் இந்த வீடு அமைப்புகள் இப்படி தான் இருக்குது. இப்போ நாங்கள் தங்கி இருக்கிற வீடும் இப்படி தான் இந்த அமைப்பு இருக்குது. கடல், வெள்ளம், அவையோட இசைக்கருவிகள், மண் பானைகள். இது எங்கட நாட்டிலையும் இந்த தாளிகள் இருந்தது. பிறகு அந்த முன்பகுதியை நாங்கள் அகண்டு வச்சுட்டோம் சமைக்கிறதுக்காக. ஆனால் மண் தாளிகள் முன்னம் இப்படி ஒரு சின்ன வாயாக தான் இருந்தது. கொடுத்த காசுக்கு இந்த மியூசியம் நல்லா இருக்கு. ஏன்னா ஃப்ரான்ஸில் நாங்கள் போகிறாங்க 20 யூரோ 30 யூரோ கட்டி. ஆனால் உள்ளுக்கு பார்த்தா பெரிய வெறுமனே ஒன்றும் இருக்காது. இது உண்மையிலேயே அந்த கைவேலைகள், அந்த பண்பாட்டு விடயங்கள் அவை இந்த நாட்டுக்காரருக்கு இது எப்படி இருக்குமோ தெரியாது. எங்களுக்கு பார்க்க இதை திருப்பி நாங்கள் இதுக்காக பார்க்க வர மாட்டோம். அந்த வகையில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அன்றைக்கி பால்மாது மயோக்குக்கு போயிருக்க ஒரு மியூசியத்துக்கு போனாங்க, ஒன்றுமே இல்லை அதுக்குள்ளே, ஒன்றுமே இல்லை. மியூசியத்துக்கு போனாங்க, ஒன்றுமே இல்லை அதுக்குள்ளே, ஒன்றுமே இல்லை. 2-3 பெயிண்டிங்கை வச்சுக்கொண்டு அதை மியூசியம் காட்டினவன் பண்ணுறதுக்கு ரெண்டாலும். ஆனால் அதுக்கு போகிறதுக்கு வேஸ்ட். பெரியாக்களுக்கு மட்டும் காசு கட்டி போனாங்க. ஆனால் இது நல்லா செய்திருக்கிறாங்க. இன்னும் நாங்கள் பார்த்து முடிக்கல. அரை மணி நேரம் போதுமென்று சொன்னவர் நினைக்கிறேன். வேகமாக சுற்றி வர்றதுக்கு அரை மணி நேரம் போதுமென்னு நினைக்கிறேன். இது பெண்களோட ஆடை, பெண்களுடைய உடுப்பு, ஆண்களுடைய உடுப்பும் பெண்களுடைய உடுப்பும் ஒரே மாதிரியே இருக்குது.